முன்னாடி ஒரு கவிதை முடிச்சேங்க. அந்த கவிதை ஒரு நாள் பூரா என்னை போட்டு ஒரு உழுக்கு குளிக்க பிடிச்சு வந்தவொடனே அவர் கை கொடுத்து நான் தாங்க அந்த மதிக்குவார் அப்படின்னார். எந்த மதிக்குவார் முதல்ல புரியல. அப்புறம் கவிதை சொன்னீங்களே அப்படின்னார். எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. அவர் ஒரு கவிதை எழுதினாரு. இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். அந்த கவிதையுடைய தலைப்பு இரண்டாவதா சொல்றேன், முதல்ல கவிதையை சொல்றேன். கோவிலுக்குள் மறுக்கப்பட்டவனின் காலில் வந்து விழுந்தது. எப்படி? கோவிலுக்குள் மறுக்கப்பட்டவனின் காலில் வந்து விழுந்தது கோபுர நிழல் அப்படின்னு அந்த கவிதை எழுதிட்டாரு. அந்த கவிதைக்கு தலைப்பு பாவ மன்னிப்பு கொடுங்க. கோபுர நிழல் வந்து பாவ மன்னிப்பு கேட்குதான். உன்னை உள்ள விடாதுக்கு என்னை மன்னிச்சுக்கையா அப்படின்னு. இப்படி நவீன இலக்கியங்கள் இந்த சமூகத்துக்கு சொல்லி கொடுக்கிற சமூக நீதி இருக்குல்ல, மேட மேடையா போட்டு சமூக நீதியை பாகுபாடு பார்க்காதீங்க. லீ குவான் யூ 1965 மலேசியா துப்பி எரிஞ்சிச்சு சிங்கப்பூர். இந்த தீவு எனக்கு வேணாயான்னு கண்ணீர் மழுத ரேடியோல பேசி முடிச்ச லீ குவான் யூ இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்காக முதல் போட்ட திட்டம் என்ன தெரியுமா? இங்கே இருக்கிற சீன, மலாய், இந்திய தமிழ் மக்கள் எந்த பாகுபாட்டுக்கான புரட்சியையும் கூட்டத்தையும் போடக்கூடாதுன்னு முதல் சட்டம் போட்டார். முதல் சட்டம் இங்க பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு போட்டார். பாகுபாடு இல்லாத ஒரே காரணத்தால் இந்த நாடு தன்னால் துப்பி எறியப்பட்ட மலேசியாவை விட பொருளாதாரத்தில் 3 பங்கு அதிகம். மலேசியாவோட 3 பங்கு அதிகம் இருக்கா? இல்ல. உலகம் முழுவதும் இருக்கிற நாடுகளில் தனிநபர் வருமானத்துல 3வது இடத்துல சிங்கப்பூர். இந்த நாட்டுல எதுவுமே விலை இல்லை, இந்த நாட்டுல ஒண்ணுமே இல்லை, வளங்களே இல்லைன்னு தூக்கி எறியப்பட்ட ஒரு நாடு இருக்குல்ல, குட்டியூண்டு நாடு. இன்னைக்கு உலகத்தின் மிகப்பெரிய விமான நிலையமும் மிகப்பெரிய துறைமுகமும் கொண்ட நாடாக மதிக்கப்படுதுன்னா இந்த பாகுபாட்டை தூக்கி எரிஞ்சார்ல, இந்த பாகுபாட்டை தூக்கி எரிஞ்சத மதிக்குமார் தாயுமானவன்கிற ஒரு கவிஞர் தமிழ்நாட்டுல சிவகங்கை மாவட்டத்துல பட்டமங்கலம்ங்கிற கிராமத்துல இருந்து மென் பொறியாளரா இங்க வந்து எழுதிருக்கார். இதுதான் நவீன இலக்கியம். லீ குவான் யூ தமிழ் படிக்கல, ஆனா லீ குவான் யூக்கு தமிழ் பிடிச்சிருந்தது. லீ குவான் யூக்கு தமிழ் பிடிச்சிருந்தது. தெரியல அந்த பாகுபாடின்மை அவர் தமிழ்ல இருந்து கூட கத்துக்கலாமே. அதனாலதான் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. இந்த நவீன இலக்கியம் இருக்குல்ல, இது என்னங்க செய்யும்? இந்த மொழி கொடுக்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் எத்தனை மணிக்கு மேடை ஏறினேன்? 8:30 ஏறி போனா 8:15 ஏறினேன். 1/2 மணி நேரமா உங்கள அறுத்து கொலையா கொண்டுட்டு இருக்கேன். ஆனா நீங்க கேட்கறீங்களே, அடிக்கடி பார்த்துக்கிறேன் உங்க கண்கள் எங்கேயாவது சோர்வடைதா? யாராவது டக்குன்னு ஏதாவது மெசேஜ்னு போயிட்டீங்களா? டக்குன்னு வாட்ஸ்அப்ல இருந்து இன்ஸ்டாகிராமுக்கு தப்புறீங்களா? இல்ல, ஒரு லைக் போட்டுட்டு திரும்பி வந்துடுங்க என்னை கேட்கறதுக்கு. இப்ப இத கேட்க வைக்கிற தமிழ் இருக்குல்ல, ஒரு கவிதை படிச்சாங்க. நம்ம ஊர்ல இந்த இடுகாடுகள் இருக்குல்ல, மக்கள் தொகை ஜாஸ்தி நம்ம ஊர்ல உங்களுக்கு தெரியும். இப்ப அது நம்ம முதல் நாளா வந்திருக்கோம், பெருமைப்பட வேண்டிய விஷயம். இடுகாடுகள் இருக்குல்ல, அங்க வந்து இறந்த சடலங்களை புதைச்சிருந்தாங்கன்னா ஒரு சடலத்தை புதைச்ச கொஞ்ச நாள் கழிச்சு மேல இன்னொரு சடலத்தை புதைச்சிருவாங்க. அது ரொம்ப சாதாரண விஷயம் தான் நம்ம ஊர்ல. ஒருத்தர் எழுதுறார் இப்படி: அப்பாவின் இறந்த சடலத்துக்கு மேலே ஏதோ ஒரு அனாதை சடலத்தை புதைத்து கொண்டு வந்தார்கள். இறந்த பிறகும் போகவில்லை அப்பாவின் இறக்க குணம் அப்படின்னு இருந்தார். சண்டை விட்டு சண்டை எப்படி போக எப்படியா எங்க அப்பா இல்ல, அதெல்லாம் அவர் எழுதிட்டார். இறந்த பிறகும் இறங்கவில்லை அப்பாவின் இறக்க குணம். இப்படி சொல்லி கடந்து போறது இந்த மொழி தான், அந்த கற்பனை அந்த மொழி தான் கொடுக்கும். யாருக்கெல்லாம் என்எஸ் கிருஷ்ணன் தெரியும்? என்எஸ் கிருஷ்ணன் தமிழ்நாட்டுடைய ரொம்ப முக்கியமான பெரியாட்டம் தனியா. சின்ன பிள்ளைங்களுக்கு என்எஸ் கலைவாணரோட நீங்க கலைவாணருடைய புத்தகங்களை வாங்கி இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஏன் வாசி முக்கியம் நான் பின்னாடி சொல்றேன். இப்படி பேசிட்டு புழைச்சிக்கலாம்னு வைங்களேன், அதனால பிள்ளைகளுக்கு கொடுங்க. என்எஸ்கே தவறிட்டார். ஏன்னா வந்ததுல இருந்து செத்து போறத பத்தியே பேச நினைக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். என்னத்தை விட்டுட்டு போறோம் இருக்குல்ல, இதுக்கப்புறம் வாழ்றதுக்கு வந்துடுறேன். வாழ்றதை பத்தி பேசிட்டு முடிக்கும் போது போறதை பத்தி பேசிட்டு போனேன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால போறதை முன்னாடி பேசிடுவோம், பின்னாடி வாழ்றதுக்கு வருவோம். என்எஸ்கேக்கு ஒரு சிலை நிறுவி இருக்கிறாங்க. இது அப்ப முதலமைச்சரா இருக்கிற எம்ஜிஆர் வந்து திறந்து வைக்கிறார். மாலை போடுறாங்க சிலைக்கு. அங்க இருந்து எம்ஜிஆர் நகர்ந்து வரும்போது ஒரு சின்ன பையனை விட்டா அந்த மாலையை கழட்டிட்டு போறேன். புட்டு செல்லம் அடிக்கிறாய.
எம்ஜிஆர் நிறுத்தி என்ன பிரச்சனை அப்படிங்கிறார். இல்லையா என்எஸ்கே கழுத்துல போட்டு மாலையை குட்டி போய் எடுத்துட்டு ஓடுறேன். கூப்பிட்டு என்னப்பா என்னாச்சு? ஏன் அந்த தாத்தா தவறி போயிட்டாரு, அவருக்கு மாலை வாங்க காசு இல்லை, அதான் அந்த மாலை எடுத்தேன். அப்போ எம்ஜிஆர் சொன்னார், இந்த பையனை விடுங்க, மாலை எடுத்துட்டு போ. கலைவாணர் இருந்தாலும் இதைத்தான் விரும்பி இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கலைவாணர் மட்டும்தான் இருக்கும் போதும் கொடுத்தார், இறந்த பின்பும் கொடுத்தார் அப்படிங்கிறார். இருக்கும் போதும் கொடுத்தார், இறந்த பின்பும் கொடுத்தார் அப்படிங்கிறார். இதுல என்னங்க ஆச்சரியம் அப்படின்னா, இந்த பாகுபாடை பத்தி நம்ம நிச்சயம் பேசி ஆகணும். இப்ப நம்ம எல்லாம் பாகுபாடை உடைச்சு இங்க இருக்கிற மத்த மொழி பேசுகிற மத்த இன மக்களோட சேர்ந்து மகிழ்ந்து வாழ்றோம்ல. இப்ப இதுல இருக்கிற பிரிவினைகளை தமிழ் எப்படி உடைக்குது? அவ்வை சொல்றான், சாதி இருக்குங்கிற அவ்வை என்ன சொல்றா? சாதி இருக்குங்கிறா. இதுதாங்க அநியாயமா இருக்கு. அவ்வைக்கு இவ்வளவு சேட்டை அப்படின்னு கேட்கலாம். சாதி இரண்டொழிய வேறில்லை அப்படிங்கிறான். ரெண்டு சாதி இருக்கிறான். என்ன? ஆண் பெண் வச்சுக்கலாமா? இல்ல. பணக்காரன் ஏழைன்னு வச்சுக்கலாமா? இல்ல, தவிர்த்துடா. வேற என்ன வச்சுக்கலாம்? தமிழ் படிச்சவங்க தமிழ் படிக்காத வச்சுக்கலாமா? இல்ல. அவை சொல்றா, சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் அப்படிங்கிறான். பட்டாங்கல இருந்திருக்கு பாருங்க. இங்க இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்க. கொடுக்கிறவன் பெரியவன்டா, கொடுக்காதவன் சின்னாள்றான்டா. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ரெண்டே ஜாதி. எப்படி? ரெண்டே ஜாதி. கொடுக்கிறவன் பெரிய ஆளு, கொடுக்கிறவன் கை கால கிடக்கிறத கரட்டி கொடுக்கணுமா? இல்ல, நீங்கள் படித்த அறிவை பிறருக்கு கொடுக்கலாம், நீங்க வச்சிருக்கிற சாப்பாடு கொஞ்சம் கொடுக்கலாம். தமிழ் என்ன சொல்லுது? இந்த இல்வாழ்க்கை, மகிழ்ச்சி இதெல்லாம் சொல்றோம்ல, இதை என்னன்னு சொல்லுது தமிழ்னா? இந்த உலகத்துல எல்லா புத்தகமும் பேசுது, என்னென்னமோ பேசுதுங்க. அறம்னா என்ன? அதுக்குள்ள நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. அது இது கசமுசா என்னென்னமோ இருக்கு.